ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். பாவக்காய் புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் பாவக்காய்னாலே கசப்புன்னு கஷ்டப்படுவாங்க. அதை வந்து நம்ம சுவையான முறையில் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தோன்ற மாதிரி முறையில் நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பெரிய பாவக்காய் 3 பாவக்காய் வந்து நான் நெருக்கி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த புளிக்குழம்புக்கு கொஞ்சம் வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்லாம் இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் பெருங்காயம் போட்டாச்சு. அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே, ஆக்சுவலாக புளிக்குழம்புனாலே வெந்தயம் அதிகமாக போடுவோம். இது பாவக்காய் கசப்பு கொஞ்சன்றதுனால அளவு கம்மியாக எடுத்துகிட்ருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகாய். மிளகாய் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால, ஒரு 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவு பண்ணுறதுனால நான் வந்து மிளகாய் வந்து நல்லா இந்த காஷ்மீரி சில்லி மிளகாய், வேடிய மென்ஷிக்கான்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 8, நார்மல் மிளகாய் வந்து ஒரு 4, அவ்வளோ மிளகாய் போட்டிருக்கேன். அதிகமாகவே மிளகாய் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். இல்லை பாவக்காய் வந்து அது எப்படி செய்யணும்னா, நல்லா அது வந்து மெல்லிஸாக கட் பண்ணி வச்சு, நல்லா மெல்லிஸாக பாருங்கள் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சு, இதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட போகிறோம். அப்போ வந்து கசப்புத்தன்மை வந்து நல்லா குறையும். பெரியவங்கள்லாம் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க பாவக்காய். அது வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாமே சாப்பிட்றோம். அது வந்து சின்ன பசங்க சாப்பிட்றது இல்லை, அவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா சிவப்பாயிடுச்சு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும். இதை வந்து கருவேப்பிலை போட்டு தேங்காய் அதிகமாக, தேங்காய் ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மி பாருங்கள், நிறையவே தேங்காய் போட்டிருக்கேன். அரை மூடியில் கொஞ்சமாக நிறுத்திட்டு மிச்சம் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கல. இப்போது இது நம்ம போட்டுட்டு அப்படியே பாவக்காவை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் புளிக்குழம்பு பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாகவே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் விட்டுட்டு இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை, வறுத்து பொடி பண்ணுறதுலேயும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்க போகிறதுலையுமே கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுலேயுமே இப்போ நம்ம இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இவரை நல்லா 3 பெரிய பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு நான் காட்டுறேன். நல்லா அது அப்படியே வாடி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். எண்ணெய் அதிகமாக விட்டுறதுனால நல்லா வதக்கிடும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கும் போது பாவக்காய் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்றத விட வாடி இருக்குது. இதுக்கு மேலே தான் வேகணும். நல்லா எண்ணெயில் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது நல்லா ஒரு சின்ன ஆரஞ்சு பழம் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு இப்போ வந்து இதில் வந்து, ஏன்னா புளி இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதுவுமே
புளி தண்ணியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதை வந்து விட்டுக்கணும். கொஞ்சம் இது வந்து ஆக்சுவலாக புளி தண்ணியிலேயே வேகணும். புளி தண்ணியிலேயே வெந்தால் தான் அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். கசப்பு வேணும் தான், கசப்பாக தான் சாப்பிட்ணும். இருந்தாலும் ஒரு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா. சில டாக்டர்ஸ் வந்து கசப்பாக சாப்பிடுங்க, அது ரொம்ப இது பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டான ஒரு விஷயந்தான். அதனால் இப்போ வந்து புளி தண்ணியில் கொஞ்சம் வேக விட்டுருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து உப்பு சேர்க்கலாம். வெந்திருக்கா பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்தாச்சு, அப்படியே குண்டாகுது. நல்லா வெந்திருக்கு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நான் பண்ணுற குவான்டிட்டிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு ஒரு நிமிஷம் அப்படியே உப்பு இருக்கும். இப்போது நம்ம இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னாக்கா கெட்டியாக போடக்கூடாது. இதுவே உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடச்சிரும் இதில் போடும்போது. இப்போ இதில் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. உப்பு நல்லா இதில் காயில் கொஞ்சம் சேர்ந்துட்ருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த அரைச்சலை விடலாம். அப்படியே டெம்ப்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது இது. ஆக்சுவலாக இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், நல்ல திக்னஸ் ஆகிடும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு கொஞ்சம் சில பேர் செய்கிறாங்க. இது மாதிரி செய்யாதவங்க இதே மாதிரி செஞ்சு, பாவக்காய் வந்து இது சுகர் இருக்கவங்க அதிகமாக சேர்க்கணுன்றாங்க. இல்லாதவங்களுமே உங்களுக்கு இது சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இது நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இது செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதுக்கு முக்கியமான 2 போட வேண்டியது இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஐட்டம் போட போகிறேன். இல்லை, இன்னொரு பொருள், இன்னும் குட்டி குட்டியாக 2 பொருள் இதுக்கு ஆட் பண்ணணும். அப்போ வந்து டேஸ்ட் வந்து அதிகமாகும். இதுக்கு புளிக்குழம்புனாலே இது வந்து கசப்பு காயின்றதுனால வேறு உடம்புக்குமே ஆக்சுவலாக இந்த வெல்லத்துலேயுமே அயன் நிறைய இருக்குது. இது வந்து சேர்த்தா டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாகும். இதில் இருக்க உப்பு காரம் வந்து அதிகமாக போட்டு தான் செஞ்சுருக்கேன். அது வந்து இந்த வெல்லம் போடும்போது அந்த காரத்தையும் புளிப்பையும் உப்பு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வெல்லம் சேர்த்துட்டோம். வெல்லம் போட்டாச்சு. இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட 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 இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். எள்ளு பொடி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, ஒன்று சேர்க்க டேஸ்ட் அதிகம். அதை விட நம்மளுக்கு தேவையான இம்யூனிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று இது இருக்குது. எள்ளில் நம்மளுக்கு தேவையான ஒரு விட்டமின் இருக்குது. வெல்லத்துலேயும் நமக்கு தேவையான அயன் இருக்குது. உங்களுக்கு தெரியும். எல்லாருமே இப்போது எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் வந்து எதை ஆட் பண்ணணும்னு தான் சில பேருக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும்.
பாருங்க, இப்போ நான் சேர்த்ததெல்லாம் சேர்த்தா டேஸ்ட்டு. இப்போ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு, நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தெரியல, கொஞ்சம் கட் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியுது. ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து செய்யும் போது உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தானே புரியும். சில விஷயங்களெல்லாம் அது பாதியிலே நிறுத்தும் போது மிஸ் ஆகிடும். சில விஷயம்லாம் அது ஃபுல்லாக பார்க்கும்போது தான், அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வாசனைலாம் அரோமா அவ்வளோ நல்லா அரோமா பாருங்கள். நல்லா பாவக்காயெல்லாம் வாடி இருக்கு. நல்லா எடுத்து சாப்பிட்லாம். நம்ம கஷ்டப்படாமல் எடுத்து சாப்பிட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்குற வரைக்கும் பாய்.